திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக வரும் ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாக சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்ட ராசா உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டியது. 1999ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி அரசில் அமைச்சராக இருந்தது முதல் 2010ஆம் ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ராசா மீது புகார் எழுந்தது. அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர் கூடுதலாக அசையும் அசையா சொத்துக்களை சேர்த்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த அடிப்படையில் ராசா வீடு மற்றும் அலுவலகங்களில் 2015ஆம் ஆண்டு சிபிஐ அதிரடி சோதனை நடத்தியது. டெல்லி, சென்னை, திருச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2015ஆம் ஆண்டு சோதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து 7 ஆண்டுகள் விசாரணைக்கு பின் ராசா, அவரது உறவினர் ரமேஷ்குமார், நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மங்கள் டெக் பார்க் லிமிடெட், ரமேஷ், விஜய் சடரங்கனி என 4 நபர்கள் மற்றும் 2 நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட 579% அதிகமாக, அதாவது 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு ராசா சொத்துக்களை குவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் இருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராசா தாக்கல் செய்த மனுவில் தனது வருமான வரி கணக்கு தாக்கல் விவரம், வழக்கின் சில ஆவணங்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ ராசாவின் வருமான வரி கணக்கு தொடர்பான விவரங்கள் அவரிடமே இருக்கிறது என்றும் சாட்சி விசாரணையின் போது அதனை அவர் சரி பார்க்கலாம் என வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் நீதிமன்ற நீதிபதி வெங்கட வரதன் பிறப்பித்த உத்தரவில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த விவரங்களை கோரிய ராசாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் அன்றைய தினம் ராசா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர், திமுக துணை பொதுச் செயலாளர், நீலகிரி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த வழக்கில் சிக்குவதற்கு முன்பாக 2G அலைக்கற்றை வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு அனுமதி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஏறக்குறைய 1,70,000 கோடி அளவுக்கு முறைகேடு செய்ததாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகளில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, தற்போதைய திமுக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி உட்பட 14 பேரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு விடுவித்தது. இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு அனுமதி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி தினேஷ் குமார் சர்மா,
தீர்ப்பை வெளியிடுவதாக அறிவித்தார். அதன்படி 2G வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் மே மாதம் முதல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அதிரடி தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியிருப்பது மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக அசையா சொத்து குவித்த வழக்கில் சிக்கியிருப்பது, அதேபோல் மூத்த அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பெரியசாமி ஆகியோரும் வருமானத்திற்கு அதிகமாக அசையா பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை குவித்துள்ள வழக்கில் சிக்கியிருப்பது, இதேபோல் மற்ற திமுக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக முக்கிய பிரமுகர்கள், திமுக பினாமிகள் என அண்ணா அறிவாலய திமுக கூடாரமே ஊழல், லஞ்சம், முறைகேடு, பண மோசடி, மக்களின் வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது, தமிழகத்தின் இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதில் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழகத்திலேயே எந்த அரசியல் கட்சிகளின் ஆட்சியில் நடைபெறாத அளவில் ஊழலை மட்டுமே செய்யும் ஒரே ஆட்சியாக அண்ணா அறிவாலய திமுக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக திமுகவின் ஆட்சி குறித்து பேசிய தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், கடந்த 30 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் இது போன்ற மோசமான ஊழலில் மூழ்கியுள்ள ஆட்சியை இந்தியாவிலேயே, தமிழகத்திலேயே யாரும் பார்த்ததில்லை என்பதே அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக உள்ளது. நான் பல மாநிலங்களில் அரசு உயர் அதிகாரியாக பணியாற்றி உள்ளேன். எனக்கு பல மாநிலங்களில் உயர் அதிகாரிகள் உள்ளனர். இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு தான் உள்ளது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது என்றும், தமிழகமே ஊழலில் தான் மூழ்கி உள்ளதாக தமிழக இந்திய அரசியல் நிபுணர்கள் கருத்தாகவும், தமிழக அரசியல் கட்சிகளின் கருத்தாகவும், தமிழ்நாட்டு மக்களின் கருத்தாகவும் உள்ளதாக தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக திமுக ஆட்சியில் ஒரு கார்ப்பரேட் கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் சதுர அடிக்கு இவ்வளவு பணம் என பொதுமக்களிடம் மிரட்டி கேட்டு பெறுகின்றனர். டாஸ்மாக் மதுபானத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும், அமைச்சர்கள் முதல் திமுகவில் உள்ள ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்கள், குறிப்பாக திமுக அடிமட்ட தொண்டர்கள் வரை செய்யும் அவலங்கள் அவர்கள் ஆட்சியை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப போதுமானதாக இருக்கிறது என்றும், திமுக அரசு மீது மக்களுக்கு அவ்வளவு அளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெறுகிறது என்று சொல்வதை விட ஊழலில்தான் திமுக ஆட்சியே செயல்படுகிறது என்று அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஆட்சி குறித்து மேலும் பேசிய அவர், திமுக தமிழகத்தில் 6வது முறையாக ஆட்சி செய்து வருகிறது. இந்த 30 ஆண்டுகளில் இது போன்ற மோசமான ஆட்சியை இந்தியாவிலேயே, தமிழகத்திலேயே யாரும் பார்த்திராத அளவுக்கு திமுக ஊழலில் மூழ்கி உள்ளதாக தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் வேதனையுடன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.